ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காக தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடும் தண்ணீரானது அதிகப்படியான நுரை செல்வதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கர்நாடகா மாநிலம் நந்திமலை பகுதிகளில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு பல கிலோமீட்டர் பாய்ந்து தமிழகத்தின் நுழைவாயிலாக உள்ள ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் சேகரிக்கப்பட்டு கர்நாடகா மாநிலம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் தேக்கி வைக்கப்படும் ரசாயன கழிவு நீரானது மழைக்காலங்களில் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நுரை பொங்கி காணப்படும். ஆனால் தற்போது தென்பெண்ணை ஆற்றில் கணிசமாக குறைந்துள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 கன அடிகள் 40.67 கன அடிகள் நீர் சேகரிக்கப்பட்டு அணைக்கு வினாடிக்கு 290 கன அடி நீர் வரத்தாகவும் அணையின் பாதுகாப்பு கருதியும் 290 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடும் தண்ணீரானது வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் கால்வாய்களில் தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீர் அதிகப்படியான நுரையாக காணப்படுகிறது. ராட்சச நுரையானது விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் நுரை அதிக அளவு பொங்கி காணப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.